வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். அழகும் ஆபத்தும் ஒன்னா சேர்ந்து கலந்திருக்கிற இடங்கள் நிறையவே இந்த உலகத்துல இருக்கு. அதுல ஒண்ணுதான் சீனால இருக்கிற டியான்சி மலை. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. சீனாவோட தெற்கு பகுதியில் இருக்கிற ஹியூனான் மாகாணத்துல இந்த டியான்சி மலை இருக்குங்க. இந்த அவதார் படத்துல எல்லாம் அந்த இடத்துல மலைகள் அப்படியே வானத்தை நோக்கி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்க செங்குத்தா மரக்கட்டைகளை அடுக்கி வச்ச மாதிரி இந்த மலைகள் இருக்கிறது தான் இதோட சிறப்பு. துண்டு துண்டா இருக்கிற இந்த மலைத்தொடர் கடல் மட்டத்திலிருந்து 1212 மீட்டர் உயரத்துல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதோட மொத்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா 67 சதுர கிலோமீட்டர்கள். அடேங்கப்பா, அப்ப அது மலையும் 400 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமியோட மேல்தட்டில் ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷனால படிக மணற்கற்கள் உருவாயிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா இறுகி போய் அப்படியே பாறையா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் பூமியில ஏற்பட்ட பூகம்பம், அப்புறம் இயற்கை சீற்றங்கள், இதனால இந்த செங்குத்தான மலைப்பாறைகள் உருவாயிருக்கு. 13th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மலைத்தொடருக்கு குவிங்யாங் அப்படின்னு பேர் இருந்தது. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த ஜுவாங்வாங் வம்சம் இந்த மலைத்தொடர் கண்டிப்பா வரலாற்றுல இடம் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தியான்சி மலை அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. தியான்சி மலைத்தொடரோட மிக பெரிய ஹைட்டான சிகரம் அப்படின்னா அது குன்லுன் சிகரம் தான். இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 1262 மீட்டர்கள். இது நல்ல செழிப்பா செங்குத்தா அழகா இருக்கிறதுனால டூரிஸ்டுக்கு இது ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட். இந்த மலைத்தொடர்ல உலிங்வான் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. அந்த இடம் தான் உலகத்துல அழகான பிளேஸ்ல இதுவும் ஒண்ணுன்னு இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா மொத்த மலைத்தொடரும் அழகா நமக்கு தெரியும். இந்த அழகுல பயங்கின யுனெஸ்கோ இதை உலக பாரம்பரிய இடத்துல ஒன்னா அறிவிச்சிருக்காங்க. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். தியான்சி அப்படின்னா சீன மொழியில சொர்க்கத்தின் மகன் அப்படின்னு மீனிங். இந்த இடமே சொர்க்கம் மாதிரி இருக்கிறதுனால இந்த பேரை வச்சிருக்காங்க. அழகுனாலே பெண்கள் பேரை தான் வைப்பாங்க. இங்கேயாச்சும் மகன்னு நம்மள இழுத்திருக்காங்களே, சந்தோஷம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஜியான் டாகுன் அப்படின்ற வீரன் இந்த மலைத்தொடர்ல ஒளிஞ்சுக்கிட்டு அரசுக்கு எதிராக போராட்டம் எல்லாம் பண்ணி பல கிளர்ச்சியை பண்ணாராம். ஆனா போர்ல தோத்ததுனால அந்த மலை உச்சியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு ஆராய்ச்சி குறிப்புகள் சொல்லுது. சுற்றுலா பயணிகள் ஜஸ்ட் லைக் தட் ஈஸியா அந்த பிளேஸ்க்கு போயிட முடியாது. 4140 அடி உயரத்துல இருக்கிற அந்த மலை உச்சிக்கு போகணும்னா பல அட்வென்ச்சர் பண்ணி தான் போகணும். இதுக்காக அங்க சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் வீக் பாடியா இருந்தா மலை உச்சியை தாண்டி மேல போக வேண்டியதான். நம்ம எல்லாம் 10 மணிக்கு மேல வானத்துக்கே போவோம். மலையோட தாழ்வான பகுதியிலிருந்து கேபிள் கார் டிரான்ஸ்போர்டேஷன் பண்றாங்க. 2084 மீட்டர் வரைக்கும் அதுல போலாம். 6 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாமா. ஆனா போய் சேர்றதுக்குள்ள குடல் குந்தாணி எல்லாம் ஷாக் அடிக்கும்னு சொல்றாங்க. அடுத்த 12 டக்கர் ஷூட்டை அங்க வைக்க சொல்றோம். இந்த இடம் கடல் மட்டத்துல இருந்து ரொம்ப உயரத்துல இருக்கிறதுனால இங்க 12 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்குங்க. இங்க பயங்கர குளிர் இருக்கும். அதே நேரத்துல மலையோட பாதி வரைக்கும் பாத்தீங்கன்னா மேகங்கள் சூழ்ந்திருக்கும். கீழே இருந்து மலை உச்சியை பார்க்கணும்னா மேகங்கள் தான் தெரியும். அது மட்டும் இல்லாம மலை உச்சியிலிருந்து கீழே பார்த்தோம்னா மேகங்கள் பனிமூட்டம் இது மட்டும் தாங்க தெரியும். அதான் சொர்க்கம்னு சொல்றாங்க. மலை உச்சிக்கு போற வழியில பாத்தீங்கன்னா சில பகுதிகளில் நங்கூரம் அப்புறம் சங்கிலி எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த நம்ம ட்ரக்கிங் போற பிரியர்கள், அப்புறம் உயிர் மேல ஆசை இல்லாதவங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விரும்புறவங்க ஈஸியா இந்த ட்ரக்கிங்க்கு போயிட்டு வரலாம். ஐ எம் ரெடி. யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா போயிட்டு வந்துருவேன். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரை ராஜேசிலன்.